வணக்கம். செய்திகள் வாசிப்பது சரவணா. காவேரிப்பாக்கம் அருகே பள்ளிக்கு அழைத்து செல்லும் வழியில் ஏற்பட்ட சாலை விபத்தில் தாத்தா, பேரன், பேத்தி ஆகிய 3 பலி. ராணிப்பேட்டை மாவட்டம் ஓச்சேரி பிள்ளையார் கோயில் தெருவை சேர்ந்தவர் 60 வயதுடைய வேலூர். இவர் டைலராக உள்ளார். இவருடைய மகன் தண்டபாணி போட்டோ கடை வைத்துள்ளார். தண்டபாணியுடைய மகன் 9 வயதுடைய அஜய், 7 வயதுடைய குணஸ்ரீ மற்றும் வேலுவுடைய மகளாகிய நிர்மலா, அவருடைய மகன் அஸ்வந்த் ஆகிய 3 குழந்தைகளையும் காவேரிப்பாக்கம் அருகே உள்ள தனியார் பள்ளிக்கு தனது இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் சென்றுள்ளார். அப்பொழுது சென்னை டு பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் துரை பெரும்பாக்கம் அருகே வரும்பொழுது சென்னையில் இருந்து அதிவேகமாக வந்து கொண்டிருந்த பொலிரோ லோடு வாகனம் பின்புறத்தில் மோதியுள்ளது. இதில் தூக்கி வீசப்பட்ட 4 பேரும் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்துள்ளனர். அவ்வழியாக சென்றவர்கள் உடனடியாக காவேரிப்பாக்கம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் குணஸ்ரீ சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். அஸ்வந்த் ஆம்புலன்ஸ் வாகனத்தில் வழியில் செல்லும் பொழுது உயிரிழந்துள்ளார். மற்றொரு பேரனான அஜய் வாலாஜா அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். பின்னர் இச்சம்பவம் குறித்து காவேரிப்பாக்கம் காவல்துறையினர் வேன் ஓட்டுநரான ஜெயசூர்யா மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். பல்வேறு கனவுகளுடன் பள்ளிக்கு சென்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த குழந்தைகள் விபத்தில் சிக்கி பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளுக்காக டான் மேத்தா.